பாக்யலட்சுமி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாக்யா வீட்டில் தான் நான் இருப்பேன்னு கோபி உறுதியாக சொன்னதுக்கப்புறம் ராதிகா விடுவதா இல்லை, நான் இங்கேயே தான் இருப்பேன், நான் என் கணவருக்கு வேண்டிய பணிவிடையெல்லாம் நான் இங்கே இருந்தே பார்த்துக்கிறேன், ஏன்னா கணவர் இருக்கிற பக்கம் தான் மனைவி இருக்கணுங்கிறது நம்ம நாட்டோட சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திட்டம் எல்லாம் பேசிட்டு அங்கே பாக்யா வீட்டிலேயே இருந்துடுறாங்க ராதிகா. பாக்யாவுக்கோ கோபி முதல்ல இங்கே வந்து இருக்கிறதே சுத்தமாக பிடிக்கல. இதில் ராதிகாவும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்பவுமே அப்செட் ஆகிற பாக்யா அங்கே மொட்டை மாடியில் தனியாக நின்றுட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப எழில் பக்கத்துல போய் அம்மா அப்படின்னு சொல்றாரு. மேலும் பேசுற எழில் அம்மா கிட்ட, ஏமா என்னமோ யோசனையிலேயே இருக்கீங்க, என்னடா இப்படி ஆகி போச்சு, இவர் தேவையில்லாம இங்க வந்து இவர் வந்தது மட்டும் இல்லாம அந்த பொம்பளை ராதிகாவும் வந்துடுச்சுன்னு தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலமா, நம்ம வீட்டை நினைச்சாவே இங்க வீட்டுக்கு வரதே எனக்கு வர வர பிடிக்கல, இத்தனை பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமே நம்ம பாட்டி ஈஸ்வரி தான், அவங்க பேசாம அப்பாவை அப்படியே ராதிகா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்கன்னா இத்தனை பிரச்சனை வந்திருக்காது. அது மட்டும் இல்லாம அம்மா நீங்க நம்ம ரெஸ்டாரண்ட் ஃபுட்ல இவர் கெட்டு போன கறியை கலக்குனார் இல்ல, அது சம்பந்தமா தான் இப்ப நான் வக்கீல பார்த்துட்டு வந்தேன், நீங்க அப்பா மேல கொடுத்த கேஸ் ஜெயிக்கணும்னா அவர் இங்க இருந்தா கண்டிப்பா அது நடக்காதுன்னு வக்கீல் உறுதியா சொல்லிட்டாரு, அதனால அவர் இங்க இருக்கிறது நமக்கு நிறைய டிராபேக்ஸ் இருக்குமா அப்படின்னு எழில் சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க, ஆமாண்டா எழில் எனக்கு அது தெரியும், எப்படிடா இவர் வெளியில அனுப்புறது அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்யா எழில் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே கீழே வீட்டுல இருந்து பெரிய சத்தம் வருது, யாரோ சண்டை பிடிக்கிற மாதிரி. கீழே போய் பார்த்தா யாருன்னு, ஈஸ்வரி தான். ஈஸ்வரி ராதிகா கிட்ட சரியான சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதனால பார்த்தீங்கன்னா அங்க ராதிகா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்க செல்வி கிட்ட போய், நீங்க எல்லாரும் தள்ளிக்கங்க, என் வீட்டுக்காரருக்கு எப்படி பக்குவமா சமைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு செல்வியை மிரட்டி இருக்காங்க. உடனே செல்வியும் சரின்னு ஒதுங்கி இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து தோசை ஊற்றி எடுத்துட்டு போறாங்க கோபிக்கு. அந்த தோசையில ஒரே ஆயிலா இருக்கு அப்படிங்கிறத அங்க ஈஸ்வரி அங்க கோபி ரூம்ல உட்காந்துட்டு தொட்டு பார்த்த உடனே தெரிஞ்சுட்டு செல்வி தான் அந்த தோசையை சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை கூப்பிட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க. உடனே ஆனா செல்வி சொல்லிடுறாங்க, அம்மா இது நான் சமைக்கல, இதுதான் இதோ நிக்கிறாங்களே கோபி சாரோட சம்சாரம் அந்த ராதிகா அம்மா, அவங்க தான் சமைச்சாங்க, நான் சமைக்கிறேன்னு தான் சொன்னேன், இவங்க தான் வேண்டாம் என் புருஷனுக்கு நான் சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தள்ளி நிற்க சொல்லிட்டு தோசை இவங்க தான் ஊத்துனாங்க, அது மட்டும் இல்லாம சட்னி எல்லாமே பக்குவமா செய்யணும்னு சொல்லிட்டு இவங்களே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கம்மா கோபி சாருக்கு அப்படின்னு போட்டு விட்டுட்டு செல்வி தள்ளி நின்னுக்கிறாங்க. அங்க நடக்கிற சண்டையை பத்தி என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சுட்டு உடனே ஓடி வந்து பக்கத்துல நிக்கிற பாக்யாவை பார்த்துட்ட உடனே ஈஸ்வரி, ஏ பாக்யா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன் வீட்டில் கண்ட நாய்ங்கள்லாம் கிச்சன் வரைக்கும் புகுந்து சமைக்கிற அளவுக்கு உரிமை எடுத்துக்கிறாங்க, நீ எங்கே போயிட்ட, உன் புருஷனுக்கு நீ பார்த்து சமைச்சு தர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாக்யா கூட சண்டை பிடிக்கிறாங்க. உடனே பாக்யா, அத்தை என்ன அத்தை சொல்கிறீங்க, தேவையில்லாமல் உங்கள் பையனை நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தது முதல் தப்பு, அது மட்டும் இல்லாமல் என்னவோ இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி நினச்சிட்டு நீங்கள் நடத்தணும்னு நினைக்கிறது, அதுக்கெல்லாம் பழைய பாக்யா இப்போ இருக்கிற பாக்யா மடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூட சண்டை பிடிக்கிற மாதிரி பேசுறாங்க பாக்யா. உடனே ஈஸ்வரி விடுறதா இல்ல, ஏய் பாக்யா நிறுத்து, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, இப்படியெல்லாம் நீ பேசி தான் உன் புருஷனை அடுத்தவ வந்து பங்கு போட்டுட்டு போயிட்டா, இப்ப உன் வீட்டுக்கு இங்க கூட்டிட்டு வந்து எப்படியாவது உன் கூட சேர்த்து வைக்கணும்னு தானே நான் இவ்வளவு முயற்சி பண்றேன், திரும்பவும் புடிவாதமா நான் வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டேன்னா என்ன அர்த்தம், உன் புருஷனுக்கு இந்த மாதிரி படுத்திருக்கிற சமயத்துல பக்குவமா நீ சமைச்சு தராம வேற யார் சமைச்சு தருவா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பழசு நடந்ததை எல்லாத்தையும் மறந்த மாதிரி பேசும் பொழுது பாக்யாக்கு சரியான டென்ஷன் ஆகிடுது. உடனே சொல்றாங்க, அத்தை இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் இவர் அப்படியே நான் ராதிகா கூட அனுப்பி வைக்க சொன்னேன், இப்ப கூட பாருங்க எனக்கு கொஞ்சம் கூட இவர் கூட புருஷன் அப்படிங்கிற உரிமை எடுத்துட்டு இவருக்கு பண்ணணும்னு எனக்கு எந்த எண்ணமும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்றாரு, பாக்யா நீ எனக்கு கணவனா நினைச்சு எந்த வேலையும் செய்ய வேண்டாம், ஆனா உன் கைப்பக்குவம் யாருக்குமே வராது பாக்யா, அதனால நான் இருக்கிற இங்க கொஞ்ச நாள்ல நீ சமைச்சு கொடுத்தனா அதை சாப்பிட்டா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டதுல இது வரைக்கும் உன்னோட சாப்பாட்டை மிஞ்சிக்கிறதுக்கு வேற யாரோட கைப்பக்குவமும் நான் இந்த அளவுக்கு நான் பார்த்ததே இல்லை பாக்யா, அதனால கொஞ்ச நாளைக்கு எனக்கு நீயே சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம கோபி திரும்ப சொல்றதை கேட்ட பாக்யாவுக்கு சரியான எரிச்சல் ஆகுது. சே இவன் எல்லாம் என்ன மனுஷன், அன்னைக்கு துரோகம் பண்ணிட்டு போனா இன்னைக்கு திறந்த வீட்டில் நாய் புகுந்த மாதிரி அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறதும் இல்லாம இவனுக்கு நான் சமைச்சு போடணும்னு வேற நினைக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு பாக்யா, என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க மிஸ்டர் கோபி, அதுக்கெல்லாம் இந்த பாக்யா பழைய பாக்யான்னு நினைச்சிட்டு நீங்களும் உங்க அம்மாவும் ஒவ்வொரு கற்பனையும் பண்ணி வச்சுட்டு இருக்காதீங்க, அதுக்கெல்லாம் இந்த பாக்யா உடன்பட மாட்டேன், எனக்கு தொழில் இருக்கு, என்னோட தொழிலை நான் வழக்கம் போல பார்ப்பேன், இத்தனை நாள் நீங்க எப்படி சாப்பிட்டீங்க, என் கைப்பக்குவத்தை பார்த்தா சாப்பிட்டீங்க, ராதிகா சமைச்சு போட்டு தானே சாப்பிட்டீங்க,
மாட்டீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ராதிகா சமைச்சு போடுறாங்கல்ல, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்யா. உடனே உள்ள பூந்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, ராதிகா சமைச்சு போடுறத என் பையன் சாப்பிடணுமா? இத்தனை நாளா அவ சமைச்சு போட்டு போட்டு தானே ஹார்ட் அட்டாக் வந்து அவன் இந்த அளவுக்கு ஆளாகிட்டான். இன்னும் அவளை சமைச்சு போட சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கறதுக்கு நான் ஒன்றும் செத்து போயிடல. அவங்க அம்மா உங்க ஈஸ்வரி உயிரோட தான் இருக்கேன். அதனால என் பையனுக்கு நேரத்துக்கு எப்படி பக்குவமா சமைச்சு போடணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிச்சனுக்கு போய் மடமடன்னு சமைக்கிற வேலையை பார்க்குறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யா சொல்றாங்க, அத்தை இது எல்லாமே நீங்க தேவையில்லாம வீம்பு பிடிச்சிட்டு பண்ற வேலை, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பேசாம அதுதான் ராதிகா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கூட அவங்க வீட்டுக்கு அவர் அனுப்பி வச்சிருங்க, அதுதான் நல்லது. இல்லைன்னா இங்க ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி தான் நிறைய பிரச்சனைங்க வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு பாக்யா ஈஸ்வரி கிட்ட கேட்குறாங்க. ஏ பாக்யா, நீ திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் என் பையன் கோபி என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் என் கூட தான் இருப்பான். உனக்கு வேணா சொல்லு, இங்க இருக்கிறது பிடிக்கலையா நான் என் பையனை கூட்டிட்டு வெளியில போயிடுறேன். ஏன்னா இது உன் வீடு, அதுதான் ஒவ்வொரு டைமும் சொல்லி காமிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்ன உடனே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க பாக்யா. எப்போ அத்தை, இது என் வீடு என் வீடுன்னு நான் ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட சொல்லி காமிக்கிறேன்னா நீங்களா அப்படின்னு நினச்சிக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு என் பேரில் இருக்கிறங்கிற அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்கள் அதை அட்வான்டேஜாக எடுத்துட்டு நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நீங்கள் எல்லாரும் வேணும்னு தானே நான் இவ்வளவு பொறுமையாக இருக்கேன். அத்தை தயவு செஞ்சு ராதிகா கிட்ட கொடுங்க, அவங்களே தோசை ஊற்றி எடுத்துகிட்டு போய் அவருக்கு கொடுக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க கணவருக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல, அதுவும் நல்லா இல்லாமல் படுத்துட்டு இருக்கிற கணவருக்கு தான் கையால் பக்குவமாக செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுங்கிறது அவங்களோட விருப்பமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுதான் அவங்களோட கடமை, அவங்களோட உரிமை எல்லாமே. ஒரு மனைவிக்கு தான் ஒரு கணவனோட முதல் உரிமை எல்லாமே இருக்குன்னு சட்டத்திலேயே இருக்காத்த. அதனால நம்ம எல்லாருமே அடுத்தது தான். அப்போ உடனே ராதிகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க பாக்யா. ராதிகா, நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்கள் கணவருக்கு என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் பண்ணலாம். அதுக்கு குறுக்க நானோ என் அத்தையோ வரமாட்டோம். வந்தாலும் அது சட்டப்படி தப்பு. அதனால் நீங்கள் உங்கள் கணவரை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட உரிமை இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்களே உங்கள் கணவரை பார்த்துக்கோங்க, அதில் நான் கண்டிப்பாக குறுக்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. உடனே ராதிகா சொல்கிறாங்க, ஏ பாக்யா நீ நிறுத்து, நடிக்காத. என் புருஷனை அங்கே இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்ததும் இல்லாமல் எவ்வளவு நாடகம் ஆடுறீங்க மாமியாரும் மருமகளும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராதிகா. உடனே ஷாக் ஆகி பார்க்குற பாக்யா சொல்கிறாங்க, என்ன ராதிகா சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு ஃபேவராக தானே இப்போவும் அத்தை கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன், அதை புரிஞ்சுக்காம நீங்கள் திரும்பவும் பழி என் மேலே போடுறீங்க அப்படின்னு ராதிகா கிட்ட கேட்குறாங்க பாக்யா. உடனே ராதிகா சொல்கிறாங்க, ஆ சூப்பர், நல்லா நடிக்கிறீங்க போங்க குடும்பமே. அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே என் மேலே தான் அக்கறை இருந்துச்சுன்னா கோபியை அப்படியே ஹாஸ்பிட்டல் இருந்து என் வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருப்பீங்க. உங்கள் மாமியார் கிட்ட சொல்லி சண்டை பிடிக்க சொல்லி நீங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க இங்கே கூட்டிகிட்டு வந்து. அதனால் நான் ஏதோ வலுக்கட்டாயமாக இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன், அது இல்லைன்னா என் கணவரை முழுசாக என்கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. உடனே பாக்யா, என்ன ராதிகா பேசுகிறீங்க, நீங்களுமா என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் பாக்யா, இங்கே இருக்க போகிற கொஞ்ச நாள் பாருங்க, என் கணவர் எனக்கு மட்டும்தான். அதில் நீங்கள் யாராவது உரிமை எடுத்து பங்கு போட்டு ஏதாவது அவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு ராதிகா பாக்யா கிட்ட சொல்கிறாங்க. சேச்சே, நான்லாம் அவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினச்சா அது எப்போவோ நடந்திருக்கும். ஆனால் உங்களுக்காகத்தான் நான் இப்படி இப்போவும் பேசிகிட்டு இருக்கேன், அதை புரிஞ்சுக்குங்க ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. இங்கே கிச்சனில் நடந்த சண்டை எதுவுமே தெரியாதவரை அங்கே ரூம்குள்ளே இருக்கிற கோபிக்கு அப்படியே தோசை சுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க ராதிகா. கூடவே ஈஸ்வரியும் போகிறாங்க. அங்கே தோசையை கையில் தொட்டு பார்த்த கோபி, அச்சச்சோ என்ன இவ்வளவு ஆயிலியாக இருக்குது, ஏன் எனக்கு இப்போ ஒரு அட்டாக் வந்தது பத்தாதா, யார் செஞ்சது, பாக்யா கிட்ட சொல்லி நீட்டாக செஞ்சு தர சொல்லுங்கள், அவள் தான் நீட்டாக சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி, என்னப்பா பண்ணுறது, பாக்யா நான் சொன்னால் செய்ய மாட்டேன்னு சொல்கிறா, உனக்கு ஒன்றும் வேலைக்காரி இல்லைன்னு சொல்கிறா, இதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் பாக்யா அப்படி சொல்கிறதுக்கு காரணமே இந்த ராதிகா தான். இங்கே வந்து ராதிகா இருக்கிறங்காட்டி தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா அவங்களே செய்யட்டும்னு அவள் செய்யறதுக்கு மறுக்கிறா. மற்றபடி எல்லாம் மரியாதை தெரியாதவ இல்லை, எல்லாத்துக்குமே மரியாதை கொடுத்து நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சு போகிறவ தான் பாக்யா. அவள் இந்த அளவுக்கு உங்ககிட்ட இருந்து விலகி விலகி போகிறான்னா அத்தனைக்குமே காரணம் இந்த ராதிகா தான். இப்போ கூட பார் கோபி, நான் கிச்சனில் சமைச்சு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் போனால் என் கூட போட்டிக்கு என் கணவருக்கு நான் தான் சமைப்பேன்னு சொல்லிட்டு வந்துதா இவ தோசை சுட்டா, அதனால தான் எண்ணெய் நிறையா ஊற்றி உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மூக்கு சிந்திட்டு அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க கோபி கிட்ட. உடனே ராதிகாவை பார்த்து கோபி கேட்குறாரு, ஏன் ராதிகா, இத்தனை நாள் நீ சமைச்சு போட்டு தானே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, உனக்கு முதல்லையே தெரியாதா ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு? அப்போ வேணும்னே நீ பண்ணுறியா, உனக்கு தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியா? தெரியலைன்னா ஒதுங்கிக்க வேண்டியது தானே, ஏன் அம்மா சமைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல விட வேண்டியது தானே? அம்மா மாதிரி சமைக்கிறதுக்கு உன்னால் முடியுமா? உன்னோட சமையல் சாப்பிட்டு தான் நான்
நான் இந்த அளவுக்கு இப்படி படுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேனே. இதே மாதிரி இவ்வளவு எண்ணெய் ஊத்தி சமைச்சேன்னா ஒரே அடியா நான் போய் சேர்ந்துருவேன். அதனால தானே நான் அம்மா கூடவும் பாக்யா கூடவும் இங்க வந்திருக்கேன். பின்னாடியே துரத்திட்டு இங்கேயும் வந்து என்னை முழுசா முடிச்சிடலான்னு ஐடியாவான்னு கேட்குறாரு.